ஓம் நமோ சாராயணம். அது என்ன சாராயணம்? தென்னை மரத்திலே கல்லு தோன்றி, கல்லிலே சாராயம் தோன்றி, சாராயத்திலே பிராந்தி தோன்றி, பிராந்தியிலே ஓல்டு பங்கு தோன்றி, ஓல்டு பங்கிலே பிளாக் மலர் தோன்றி, பிளாக் மலரிலே 1848 தோன்றி, 1848 டைமண்ட் ரம்மு தோன்றி, டைமண்ட் ரம்முலே பீர் தோன்றி ஒயின் ஷாப்ல வேலை பார்த்துருப்பாரு என்று சொல்லக்கூடிய நானா ஒரு நாளைக்கு ஒரு கோட்டரை குடிக்க வேண்டும். ஒரு கோட்டரை குடிக்காவிட்டால் எனது சிரசாகப்பட்டது. எனது தந்தை எனக்கு அளிக்கப்பட்ட சாபத்தின்படி ஒரு நாளைக்கு ஒரு கோட்டரை குடிக்காவிட்டால் எனது சிரசாகப்பட்டது 200,000 சிரசாக வெடித்திட வேண்டும் என்று எனது தந்தை எனக்கு அளிக்கப்பட்ட சாபம். அந்த சாபத்தின்படி நான் ஒரு நாளைக்கு ஓல்டு பங்க், ஒரு நாளைக்கு பிளாக் பரல், ஒரு நாளைக்கு 1848, ஒரு நாளைக்கு டைமண்ட் ரம் என்று சொல்லக்கூடிய சாராயத்தெல்லாம் குடித்து வருகிறேன். நாரதர் வந்திருக்கிற நாரதருக்கு நீ இந்த அடி அடிப்பியா? அவரு டூப்ளிகேட், நான் தான் ஒரிஜினல். இது வாசிப்பே, இப்ப வாசிக்க நேரம் இல்லை. ஆமா, அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு நாளைக்கு ஒரு கோட்டரை குடிக்க வேண்டும். ஏதாவது காரணம்? என்ன காரணம்? என்னமோ இந்த நாரதருக்கு வந்து கொடுமை. அதெல்லாம் சப்ததால கட்டுப்பா. சப்ததால கட்டையா? ஆமா. ஒரு கப்பு 2 ரூபா, 2 4 பாத்துக்க. சரி இருக்கட்டும், என்ன காரணமோ யாது காரணமோ தெரியவில்லை. இன்றைய தினம் இந்த நாரதருக்கு ஒரு கோட்டர் கூட கிடைக்கவில்லை. நான் என்ன செய்வேன், யாது செய்வேன்? சொல்லிக்கிட்டே இருக்கிற கொண்டு இருக்கட்டும். இந்த நேரத்திலே யாரு வணங்கினால் கோட்டர் கிடைக்கும்? தாங்களை வணக்க வேண்டும் என்றால் தாங்களை போலவே இந்த ஆலயத்தை அமர்ந்திருக்கிறார் அல்லவா? யானை முகத்தான், தொந்து வைத்தான், அந்த சிவப்பு பலியின் போல தொந்து வைத்தோடு அமர்ந்திருக்கிறான் அல்லவா? அந்த பானை வைத்தான், அந்த யானை முகத்தான், அந்த விநாயக பெருமாளை வணங்கினால் விடிய காலையில் பவுர் அழைத்து விட்டு வண்டி ஏறங்குள்ளாட்டி ஒரு கோட்டர் இல்லையாவது அரை கட்டிங், அதுவும் இல்லையான்ற ஒரு சிப்பாவது கிடைக்கும் என்று ஒரு நப்பாசியில் இவ்வளவு லொப்பையா இருப்பேன்னு நினைச்சு பார்க்கல. வேற வழி இல்லை. ஆகையினாலே இந்த நாரதர் இப்பொழுது அந்த விநாயக பெருமாளை வணங்கி வருகிறேன். எப்படி தெரியுமா? ஓரான கன்றை உமையால் திருமகனை போராட கர்ப்பகத்தை வேடினாள். பாராத முத்திரோ முத்திரோ முத்திர சம்பத்து வரும் சத்திதரு சித்திதருடா.
மறு கணத்திலே மகிழ்ச்சியிலே திகைத்தான். பிள்ளையார் சொல்லி ஓட்டு செய்ததும் தொடங்கு. அவன் துணையாலே சூங்கோடு தொடர்ந்து, அதன் துணையாலே சூங்கோடு தொடர்ந்து, பிள்ளையார் சொல்லி ஓட்டு செய்ததும் தொடங்கு. கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை, அவன் கீட்டி சொல்ல வார்த்தைகள் இல்லை இல்லை இல்லை. கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை, அவன் கீர்த்தி சொல்ல வார்த்தைகள் இல்லை. கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை, அவன் கீட்டி சொல்ல வார்த்தைகள் இல்லை. ஆட்டமெல்ல பாட்டமெல்ல அனைத்தோ, ஆட்டமெல்ல பாட்டமெல்ல அனைத்தோ, அவன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும், கணேசன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும். பிள்ளையார் சொல்லி ஓட்டு செய்ததுவோ தொடங்கு. அவன் துணையாலே சுகங்கோடு தொடர்ந்து, அவன் துணையாலே சுகங்கோடு தொடர்ந்து, பிள்ளையார் சொல்லி ஓட்டு செய்ததுவோ தொடங்கு. தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும், அது துயராவும் ஒன்றென்று தடுக்கும் தடுக்கும் தடுக்கும். நம்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும், ஒரு துயர் யாவும் உன்னின்று தடுக்கும். தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும், அது துயராவும் ஒன்றென்று தடுக்கும். அஞ்சேலன் ஒரு வாதம் எடுக்கும், ஒரு பாகம் எடுக்கும், அவன் அசைந்து வர அருள்மனைகள் ஒலிக்கும், அவன் அசைந்து வர அருள்மனைகள் ஒலிக்கும். பிள்ளையார் சொல்லி ஓட்டு செய்ததுவோ தொடங்கு. அவன் துணையாலே சுகங்கோடு தொடர்ந்து, அதன் துணையாலே சுகங்கோடு தொடர்ந்து, பிள்ளையார் சொல்லி ஓட்டு செய்ததுவோ தொடங்கு 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 தொடங்கு. இப்படி இருக்க வேளையிலே யாரோ ஒருவர் தெரியவில்லை. எங்கு சென்றாலும் கலகம் 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 என்று இன்று நம்ம இடத்திற்கு வந்திருக்கிறார். அவரை பார்த்தால் என்னை போலவே வேடமிட்டு கொண்டு மண்டையில் ஒரு கொண்டை, கையில் ஒரு கட்டை, அது மட்டும் இல்லாமல் குழம்பு ஊத்தக்கூடிய கரண்டி எல்லாம் மாட்டிக்கொண்டு வருகிறார். இருக்கும் இருக்கட்டும். அவர் அவரது யார்? குழம்பு கரண்டினா நீங்க வச்சிருக்கிறது என்ன அது? வீணை. வீணையா? ஆமா. ஓ, தென்னை அங்க அடுப்பறிக்க தென்னை மட்டையிலன்னு இது சண்டை விட்டுருக்கோம் இருக்கிறாங்க. வெளியே சொல்லாதீங்க. காலையில கெடா விட்டு ஒழுங்கா மட்டை கொண்டு வச்சுட்டு போயிரு. இது வீணை. அப்படி இருக்கிற காலையிலே அவர் வரட்டும், அவர் வரட்டும். யாரு எதற்காக வந்திருக்கிறார், என்ன காரணத்திற்கு நம்மிடத்தில் நாடி வந்திருக்கிறார் என்று சத்தை சிந்தித்து பார்ப்போம். அவர் நாரதரா? இன்று நாரதரா. யாரும் எந்திரிச்சு போகக்கூடாது. மைசெட்டுக்காரரே, மைசெட்டு பத்திரம், இன்னைக்கு மைசெட்டு உடஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவேன். மைசெட்டு உடையாம பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு அவருக்கு எனக்கு சண்டை வரும். என் பெரியவர் யாராக இருந்தாலும் சரி, அவரா இன்னைக்கு நாரதரா பார்க்க போறேன். யாராக இருந்தாலும் அப்போதே உட்காருங்க. யாராவது எந்திரிச்சு போனீங்க பின்னாடியே வந்துடுவேன். நாங்கள் 2 பேரும் சண்டை கட்டி உங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம். அப்படி இருக்கனாலே அவரை பார்க்க வேண்டும். எப்படி தெரியுமா? நம்தம் 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 நம்த நம்தம் நம்த நம்தம் 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 சங்கீதமே மண்டவேல கொண்ட போட்டு சாமியாரு என்ன ஊரு என்ன பேரு, ஏழிக்கு வந்தாய் எதற்காக வந்தாய், ஏழிக்கு வந்தாய் எதற்காக வந்தாய் சாமியாரே. மண்டவேல கொண்ட போட்டு சாமியாரு என்ன ஊரு என்ன பேரு,
நாராயண நமக நமோ நாராயண நமக ஓம் ஹரி நமோ நாராயண ஓம் நமோ சாராயண நமக. யார் நீங்க? போப்பா வா வாமா போ கிளம்பு கிளம்பு போப்பா கண்ணாடிக்கார தம்பி போ கிளம்பு. ஆமா நான் நாரதனா தம்பி தான் சொல்லிதானே அவனு. போ பேசிக்கல போ. என்ன 100 200 குறைஞ்சாலும் பரவாயில்ல போ கிளம்பு தம்பி. ஏய் போடா குண்டா. ஏய் போடா ஆளு மண்டை அங்கிருந்து வந்து போடா. ஏன்டா உசுர வாங்குற போடா. போவானா ஆளு போடா. ஏன்டா குட்டையா இருந்துக்கிட்டு தென்னை போங்கடா. ஏன்டா வளர்த்தியா வாங்கடா. ஏன்டா குட்டையா வர்றீங்க பல மரத்துக்கு பாதி. ஆக நீங்க யாருன்னு நான் கேட்டேன். ஆக நீங்க யாரு நான் கேட்கிறேன். நீங்க நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். நீங்க யாருன்னு நான் கேட்டிருக்கேன். நான் கேட்ட கேள்விக்கு நீங்க ஆக இன்றைய ஆழ்வார் நாடு நாளை எடுப்பாரு கையிலே போடு. நீங்களும் பூவோட சேர்ந்த நாடு அழகா இருக்கு உங்களுக்கு முகக்கூறு. என்னைக்கு வாழணும் ஆயுசு 100. இந்த இடத்துல நீங்க நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் எடுத்து கூறணும். யார் நீங்க? நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. யார் யா மதன்? யார் நீங்க? யார் நீ மதன் கேட்டேன். நீங்க யாரு கேக்குறேன். வந்தது யாரு? வந்தது யாரு? வந்தது யாரியா? யாரு வந்தது யார் இந்த இடத்துக்கு? வந்தது யாரு? வந்தவங்க வந்தவன் நான். வந்தது யாரு? இடத்துக்கு சொந்தக்காரன் யாரு? நானு. நீங்க தானே? ஆமா. எதை வச்சு சொன்னேன் இடத்துக்கு இந்த சொந்தக்காரன்? இடத்துக்கு சொந்தக்காரன் நான் தான். எப்படி சொல்ற? அத்தாச்சி வச்சிருக்கோம்ல. நான் வச்சிருக்கேன். அத்தாச்சி. அத்தாச்சி வச்சிருக்கீங்களா? ஆமா. அத்தாச்சி வச்சிருக்கீங்களா? முதல்ல எங்க தாத்தா வச்சிருந்தார். டேய் அத்தாச்சிய தாத்தா வச்சிருந்தார். அதுக்கு முன்னாடி தாத்தாவோட அப்பா வச்சிருப்பாரு. அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா வச்சிருப்பாரு. அத்தாச்சி. அத்தாச்சி அதுக்கு முன்னாடி தாத்தா. அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா தான் வச்சிருப்பாரு. ஆக பாட்டேன் போட்டேன். ஆக எல்லாருமே சேர்ந்து அத்தாச்சி வச்சிருந்தீங்க. எல்லாமே வச்சிருந்தோம். இப்ப உங்ககிட்ட இருக்கு. இருங்க. அதுக்கு முன்னாடி உங்க அப்பாட்ட இருந்துச்சு. அல்ல முதல்ல எங்க தாத்தா வச்சிருந்தார். சரி. தாத்தாக்கு கொரோனா வந்துருச்சு. சரி. அதனால எங்க அப்பாட்ட ஷிஃப்ட் மாத்தி விட்டுட்டார். அண்ணன் எங்க போனாரு? அண்ணன் எங்க போனாரு? அண்ணன் ஊருக்கு போயிட்டார். எங்க அப்பாட்ட வந்தார். சரி மாறி மாறி எத்தனை பேரும் அத்தாச்சி வச்சிருந்தீங்களே கிளியலையா? கிளியற அளவுக்கு விட்டுருமா நாங்க? ஏன் கிளியற அளவுக்கு விட மாட்டேன். டேய் சைஸ் பார்த்து விடணுங்க. உன் பேச்சு முதல் சரியில்லையே. உன் சைஸ் பேச்சு சரியில்லையே. இல்லையா நான் கேட்கறது புரியுதா புரியலையா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? எதை கேட்குறீங்க? நீங்க எதை சொல்றீங்க? ஒண்ணு கேட்க தெரியணும், ஒண்ணு சொல்ல தெரியணும். நீ கேட்கற விதமா கேள்வி, நான் பதில் சொல்ற விதமா சொல்றேன். நீ சொல்ற விதமா சொல்ல கேட்கற விதமா. அப்ப எது கேட்டாலும் சொல்லிடுவீங்களா? எது கேட்டாலும் சொல்லுவீங்களா? யார் நீங்க? யார் நீங்க? அதத்தான் நான் கேட்டிருக்கேன். நீங்க யாரு? அதைத்தான் நானும் கேட்கறேன். நீங்க யார்? அப்போ உனக்கு சொல்ல தெரியல. அது அப்ப உனக்கு கேட்க தெரியல. நான் தான் கேட்டுக்கிட்டு இருக்கல. நீ யாருன்னு நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க யாருன்னு. சரி சொல்லுங்க. சரி கேளுங்க. என்னடா வவ்வா வீட்டுக்கு விருந்தாடி போய் நீயும் தொங்கு நானும் தொங்குன்ற கதையா இருக்கு. இதெல்லாம் வம்பா இருக்கு. சிரமத்துக்கு புள்ள பத்து வெங்கடாச்சலம் பேர் வச்ச மாதிரி இருக்கேப்பா. என்னன்னு கேக்குறேன். யார் முத நீ வந்தவன வழிமறிச்ச? நீ யார் முத? வம்பா இருக்கு. கிழவிக்கு கல்யாணம் பண்ணி கேட்டிவுல போட்டுட்டு கிழவிக்கு எதுக்குடா கல்யாணம் பண்றாங்க? ஃபர்ஸ்ட் நைட் பண்ணாங்க. அப்ப நான் போல. கேட்ட கேள்வி நீ யாருன்னு கேட்டேன். நான் கேட்ட கேள்வி நீங்க யாருன்னு கேக்குறேன். அதத்தான் நான் சொன்னேன்ல. அதத்தான் நான் கேட்டேன்ல. அதான் சொல்லு. அத கேளு. நான் சொல்லிட்டு தான்டா இருக்கேன். நான் கேட்டுட்டு தான்டா இருக்கேன். கேட்டுட்டு தாங்க இருக்கிறேன். பேச்சா இருந்தாலும் சபை நாகரிகத்தோட பேசணும். யாருன்னு கேட்டா கேட்ட கேள்விக்கு பதில் எடுத்து சொல்லணும். ஆமா அதான உண்மை. ஆமா. வந்தாரை வரவேற்பது தமிழர்களுடைய பண்பாடு. ஆமா. ஆக அப்பேற்பட்ட இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன்னா மேலோகவாசி மேலூர்ல இருந்து வந்திருக்கேன். மேலூர்ல இருந்து வந்திருக்கேன். இப்ப பூலோகத்து வந்திருக்கீங்க. ஆமா. இந்த பூலூர் சுருக்கி பூலூர். அவன் மேலூர்ல இருந்து பூலூருக்கு வந்திருக்கீங்க. என்னடா பேசுற போது நீ? அவன் மேலூர்ல இருந்து வந்தீங்க. ஏப்பா மேலாகத்தை சுருக்கி மேலூர்னு சொன்னேன். மேலூர் வழியா வராட்டி இந்த கொட்டாம்பட்டி வழியா வரலாம்ல? கொட்டாம்பட்டி வழியாவா? கொட்டாம்பட்டி. எந்த மேலூரை கேக்குறீங்க? நம்ம பக்கத்துல இருக்குதுல. டேய் மேலோகம்யா. மேலோகம். 7 14 உலகம். சரி. ஆக மேலே உள்ள உலகம் மேலோகம். கீழே உள்ள உலகம் இது பூலோகம். சரி. அது மேலோகம். ஆக மேலூர்ல இருந்து வரேன். மேலோகத்தை மேலூர் சொல்றீங்க. மேலூர். இது பூலோகம். சரி. இது பூலூர். டேய் இரவுனா பகல், இன்பம்னா துன்பம், மேடுனா பள்ளம். அப்ப மேலூர்னா மேலேனா? மேலேனா கீழே. அப்ப மேலூர்னா இது கீழூர். அப்புறம் எப்படி சொன்ன? அப்புறம் அரைஞ்சு விடுங்க. அப்புறம் இருக்கட்டும். யார் நீ முத? நீங்க யார் முதல்ல? அதத்தான் நான் சொல்லிட்டு தானே இருந்தேன். அதத்தான் நான் கேட்டு. அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோஸ்திர பிரியா சூர்யா, கணிப்பிரியா கந்தா. இன்னைக்கு வெள்ள வேற பக்கம் போயிட்டியா? கரகர பிரியா சுந்தரம்பா, கலகப்பிரியா நாரதா, நாரத மகரிஷி. யாரு நீங்க? நான் தான் ஐயா. நீங்க நாரத மகரிஷி. அப்ப நான் யாரு? அதை யாருன்னு கேட்டேன். நான் தான் நாரதரிஷி. எதை வச்சு சொல்றேன்? நான் பாரு வீணை வச்சிருக்கிறேன், கையில சப்தத்தல கட்டி வச்சிருக்கிறேன், மாலை போட்டுக்கிறேன், ஜடாமுடி வச்சிருக்கிறேன்.
வெளிய சொல்ல பங்காளி. பங்காளியா பெரிய படம் என்னன்னு சொல்றது தெரியல. நீ வேற. எதை வச்சு நீ நாரதன் சொல்ற? நான் தான் நாரதன்னு சொல்றேன்ல. அதை எதை வச்சு சொல்ற? இப்ப படம் எடுக்கறாங்க. சரி. காஞ்சனா 1, காஞ்சனா 2, காஞ்சனா 3, சரி. காஞ்சனா 4 எடுக்கறாங்க. அது திரைப்படம். அதே மாதிரி நாரதர் 1னா நாரதர் 2. ஒரு நாரததையா வந்திருக்கேன். நான் தான் ஒரிஜினல் நாரதர். அதென்னையா ஒரிஜினல்? உண்மையான நாரதர். அப்படின்னா என்ன? இப்ப நீங்க நாரதரா? நான் நாரதன்றது எனக்கு தெரியும். சரி. நீ யாருன்னு நான் கேட்டிருக்கேன். நான் தான் நாரதன் நான் சொல்றேன். அதை எதை வச்சு சொல்ற? ஆதார் கார்டு வச்சிருக்கேன்ல. ஆதார் கார்டு வச்சிருக்கியா? நீங்க வச்சிருக்கீங்க ஆதார் கார்டு? எதுக்கு ஆதார் கார்டு? நாரதனுக்கு ஆதார் கார்டு. எதுக்கு ஆதார் கார்டுன்னு கேட்டேன். நாரதனுக்கு ஆதார் கார்டு. எதுக்கு ஆதார் கார்டு? நாரதனுக்கு ஆதார். ஆதார் கார்டுன்னு கேட்டீங்கல்ல. இப்ப அந்த ஆதார் அட்டை எதற்கு? ஆதார் அட்டை ஆதாரமா நம்ம இருக்குமா இல்லையாங்கிறது ஆதார். மனிதன் மண்ணுலகத்துல வாழும் பொழுது இவன் இப்படித்தான் இருக்கணும், இவன் யாரு என்னன்ற விவரம் தெரிஞ்சுக்கிறணும். அதற்காகத்தான் மனிதன் ஆதாரத்தோடு வாழ்வதற்காகத்தான் அவனுக்கு ஆதார் அட்டை. ஆமா. எங்களுக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. தேவையே இல்லை. நினைச்ச மார்க்கத்துல நினைச்ச இடத்துக்கு போய் வரக்கூடிய தன்மை எனக்கு உண்டு. அஷ்டமா சித்துக்கள் அனிமா மகிமா கனிமா பிரகாமியம் ஈசத்தும் வசித்தும் என சொல்லக்கூடிய அஷ்டமா சித்துக்களை கத்துவேன். நினைச்ச இடத்துக்கு போவேன். நினைச்ச மாத்திரத்துல. எப்படி போவீங்க? எப்படி வேணாலும் போவையா? அது எப்படி போவீங்க? ககன மார்க்கமாக. ககன மார்க்கமாக ஆகாயத்திலே காற்றிலே பறந்துடக்கூடிய தன்மை. பறந்து போவீங்க? பறந்து போவேன். பஸ்ல போக மாட்டீங்க? டிக்கெட் எடுக்க முடிய காசு இல்ல. ஏன் டிக்கெட் எடுக்க? ஏப்பா இல்ல பறந்து போக சொல்றீங்களே. காற்றிலே வரக்கூடிய தன்மையா? வருவது போவது யாரு கண்ணுக்கும் தெரியாது. கூடு விட்டு கூடு வாயக்கூடிய தன்மை. என்னத்தப்பா பாக்குற நீ? டேய் மாய முத என்ன செக்கு மாடு மாதிரிங்க வாடா. வாப்பா. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? பறந்து போறேன்னு சொல்றீங்களே. சரி. ஏன் ரக்க உடைஞ்சு போச்சா? ரக்கை காணா. என்னையா இறக்க என்னையா? பறந்து போறவன் எதுக்கியா தேவை? பறவைலாம் பறந்து காற்றிலே பறந்து வரக்கூடிய தன்மை. காத்துல கூடு விட்டு கூடு வாயக்கூடிய தன்மை. பாவிங்க. சிறுசா பெருசாக்குவேன். பெருசா சிறுசாக்குவேன். அப்ப எனக்கு கொஞ்சம் சிறுசாதான் இருக்குதுங்க. எது? கொஞ்சம் பெருசாக்கி விட்டீங்கன்னா. எதை சொல்ற? உங்க புண்ணியத்துல நாளை கொஞ்சம் வச்சு வாழ்ந்துக்கு. அது இருந்து பிரயோஜனம்ல சொல்லு. அப்படி சொல்லாதீங்க. அப்புறம் அதை நம்பி இருக்கிறாங்க. டேய் எதை சொல்ற? அதுவே மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை. ஆக மனமாகப்பட்டது குண்டி இருக்க கூடாது. குண்டில போகுதா? டேய் குண்டி இருக்க கூடாதியா. ஆக எதற்காக இதெல்லாம் சொன்னேன்னா சொன்னீங்க. நீ யாருன்னு முதல் விவரத்தை சொல்லு. நான் தான் நாரதன் நான் சொல்றேன். எதை வச்சு சொல்றேன்னு நான் கேட்டேன். எதை வச்சு நீங்க சொல்றீங்க? நான் நாரதன். நீங்க நாரதன். பாட்டுக்கு நாரதன். நாரதன் சொல்றீங்களே. ஆமா. நான் ஆதார் கார்டு காட்டுங்க. டேய் அதான் ஆதாரத்துக்கு தேவை வாழ்றதுக்கு. மனிதனுக்கு ஆதாரத்தோட இப்படித்தான் வாழன்றதுக்கு மனிதனுக்கு தேவை ஆதார் கார்டு. ஆதார் கார்டு எங்களுக்கு அது தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் மேலோகவாசி. நீ ஆதார் கார்டு இல்ல. ஆதார் கார்டு இல்ல. அப்ப ஓட்டர் ஐடி இருக்கா? டேய் எதுக்குயா? பேன் கார்டு இருக்கா? எதுக்கு இதெல்லாம்? ரேஷன் கார்டு இருக்கா? எதுக்குன்னு கேட்டேன். எதுமே இல்ல. எதுக்கு? நீங்க இருக்குறீங்க அதான். எங்களுக்கு அது தேவையே இல்ல. நாரதருக்கு ஆதாரம் எனக்கு எதுமே தேவையில்லையே. எதுமே தேவையில்ல. சரி எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்னது சொல்ற? இப்படியெல்லாம் போய் பேசிட்டு இந்த ஊர் திருவிழாக்கு நீங்க சமைக்க வந்த அந்த புரோட்டா போட்டது நீங்க தானா? எதை வச்சுடா சொல்ற? புரோட்டா கறிக்கு போட. ஏய் எதை வச்சு சொல்ற நீ? என்னையா நீ எதை வச்சு சொல்ற? தோசை போட்டு கல் தோசை போட்டு. யாரடா சொல்ற நீ முத? நான் உன்னையே கேக்குறேன். என்ன எப்படி சொல்ற நீ? கல் தோசை போட்டு. என்ன எதை வச்சு நீ சொல்ற சமையக்காரன்? சொல்ல விட்டு பேசு. எதை வச்சு சமையக்காரன் சொல்ற? அந்த குழம்பூத்திர கரண்டி வச்சிருக்க. குழம்பூத்திர கரண்டியா? ஏப்பா கல் தோசை போட்டில மகதி அலியா? அந்த பொருசா போட கூடாதா? சின்னதா போட்டு வாய்க்கு பத்த மாட்டேங்குது. டேய் இது என்ன குழம்பூத்திர கரண்டியா? மகதி அலியா? மகதியால் இருக்கட்டும். அப்ப நான் வச்சிருக்க பேரு அத நீ தான் சொல்லணும். அது மகதியால். இது மகதியால். இதுதாங்க மகதியால். எதை வச்சு சொல்ற? சத்தம் வரும்ல. சரி சத்தத்தை காட்டு. சத்தம் இப்ப காட்ட முடியாது. காட்டியா? 5 மணிக்கு மேல தான் வரும். மீட்டி காட்டு நீ. இப்ப வராதுங்க. அப்புறம் எதுக்கு சொல்ற? அது டீசல் இல்ல. 5 மணிக்கு மேல டீசல் இல்லையா? ஆமா. மகதியால். மகதியால். இந்த இடத்திற்கு உங்களுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கணும். ஆக இந்த இடத்துக்கு உண்டான ஆளா நீங்க இருக்கணும். இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த இடத்துல நான் இந்த இடத்துல என்ன பண்றேன்னா என்னடா பண்ற? என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல. அது தெரியாம தான் நீ வந்திருக்கேன்னு எனக்கும் தெரியும். அது ஒரு பக்கம். நீங்க இந்த இடத்திற்கு இடம் என்ன இடம்? இது வேள்விமலை சாரல். வேள்விமலை சாரல். வேள்வி என்றால் யாகம். யாகம். சாரல் என்றால் அடிப்பகுதி. ஆமா. ஆக அந்த இடத்துல நீங்க என்ன, இந்த நிலத்திற்கு உண்டான பேர் என்ன? குறிஞ்சி நிலம். குறிஞ்சி நிலத்துல நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? குறிஞ்சி நிலத்துல காவல் பார்த்துட்டு இருக்கேன். காவல் பாக்குறீங்க? ஆமா. காவல்காரன் தானே நீங்க? ஆக விவசாயி. இந்த உலகத்திலே தலை சிறந்தது எதுன்னு கேட்டீங்கன்னா விவசாயம் தான். விவசாயம் தான். ஆக விவசாயத்தை எல்லாரும் மறந்துட்டான். சரி. ஆக எல்லா அது வேற, அது பேசினா நிறைய பேசலாம். ஆக இருந்துட்டாலும் கூட இந்த இடத்துல விவசாயி நீங்க. ஆமா. விவசாயம் தானையா? ஆமா. நஞ்சையும் உண்டு புஞ்சையும் உண்டு. நஞ்சையும் உண்டு புஞ்சை. ஆக நஞ்சை நிலமும் புஞ்சை நிலத்தையும் சேர்ந்து இந்த இடத்துல நீங்க காவல் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. காவல் செஞ்சுட்டு இருக்கேன். நஞ்சைனா என்ன புஞ்சைனா என்ன? நஞ்சைனா நஞ்சை புஞ்சைனா புஞ்சை.
நஞ்சையில என்ன விளையும் புஞ்சையில என்ன விளையும்? நஞ்சையில நஞ்சை விளையும், புஞ்சையில புஞ்சை விளையும். அதான்டா என்னடா விளையும்? அதே அதே விளையும். எது விளையும்? நஞ்சையில நஞ்சை விளையும். நஞ்சையில என்ன விளையும் புஞ்சையில என்ன விளையும்? நஞ்சையில நஞ்சை விளையும், புஞ்சையில டேய். புஞ்சை விளையும். விவசாயி தானே. விவசாயி. நஞ்சையில என்ன விளையும் புஞ்சையில என்ன விளையும்? சோ நஞ்சையில நஞ்சை விளையும், புஞ்சையில புஞ்சை விளையும். அந்த நஞ்சையை சொல்லு. அந்த நஞ்சையை கேளு. அதத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நஞ்சையில என்ன விளையும் புஞ்சையில என்ன விளையும்? ஐயோ நஞ்சையில நஞ்சை விளையும், புஞ்சையில புஞ்சை விளையும். நஞ்சைனா என்ன புஞ்சைனா என்ன? நஞ்சையில நஞ்சை, புஞ்சையில புஞ்சை. அப்ப நஞ்சையில என்ன விளையும் புஞ்சையில என்ன விளையும்? நஞ்சையில நஞ்சை விளையும், புஞ்சையில புஞ்சை விளையும். அதான்டா என்ன விளையும்? இது தேவ பூஞ்சையா? இது வம்பு பூஞ்சையா? ரொம்ப எரிச்ச பூஞ்சையா? ஏன்னா எத்தனை புஞ்சை சொல்ற? என்ன புஞ்சையோ? நான் கேள்விப்பட்டதெல்லாம் நஞ்ச புஞ்ச ரெண்டு தான் தெரியும். ஆமா. நீ எத்தனை நிலம் சொல்றியப்பா? இது எனக்கு தேவ பூஞ்சையா? நஞ்சையில என்ன விளையும் புஞ்சையில என்ன விளையும்? நஞ்சையில நஞ்சை விளையும், புஞ்சையில புஞ்சை விளையும். அதான்டா என்ன புஞ்சையில என்ன விளையும்? அது நஞ்சையில நஞ்சை விளையும், புஞ்சையில புஞ்சை விளையும். நஞ்சைனா என்ன புஞ்சைனா என்ன? நஞ்சையில நஞ்சை, புஞ்சையில புஞ்சை. நஞ்சையில என்ன விளையும் புஞ்சையில என்ன விளையும்? நஞ்சையில நஞ்சை விளையும், புஞ்சையில புஞ்சை. ஆக நீ யாரு? நான் விவசாயி. விவசாயி. ஆமா. ஆக நாரதன் எதுக்கு போய் சொன்ன? நாரதர் தாங்க. அப்ப நஞ்சையில என்ன விளையும் புஞ்சையில என்ன விளையும்? நான் நாரதர் இல்ல. நஞ்சைனா என்ன புஞ்சைனா என்ன? நாரதர் நஞ்சையில நஞ்சை, புஞ்சையில புஞ்சை. தேவையில்லாத வேலை பார்க்க கூடாதுல. அப்ப நஞ்சை நிலத்துல என்ன விளையும் புஞ்சை நிலத்துல என்ன விளையும்? நஞ்சை விளையத்துல நஞ்சை. டேய், சரியாதடா. புண்ணு வந்துரும். புண்ணு வந்துதான் கிடக்குது. நஞ்சையில என்ன விளையும் புஞ்சையில என்ன விளையும்? நஞ்சையில நஞ்சை விளையும், புஞ்சையில புஞ்சை விளையும். அந்த நஞ்சையை தான் சொல்லுன்றேன். மாசு கூட நான் சொல்லலைங்க. ஏதோ இவசு பூஜையா இருக்குது, ஏதோ வம்பு பூஜையா இருக்குது. இல்லையா? விவசாயி. விவசாயி இந்த இடத்துல நீங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. காவலாளி. அப்பேற்பட்ட திணையெல்லாம் விதைச்சிருக்கீங்க. ஆமா. ஒருவருக்கு இரு திணை விதைச்சிருக்கீங்க. ஆமா, இருத்துறே இருத்துறே. நல்லா இருத்துனையா? அப்ப நஞ்சைனா என்ன புஞ்சைனா என்ன? பெரிய மிஸ்ரா. நான் அப்படியே சொன்ன மாதிரி ஊரை பிடிச்சி கிரகத்துக்கு நாயை பிடிச்சி சூடு போட்ட கதையா இருக்குது. நஞ்சைனா என்ன புஞ்சைனா என்ன? நல்லா தெளிவா சொல்ற கேளுங்க. நஞ்சையில என்ன விளையும் புஞ்சையில என்ன விளையும்? நல்லா கேளுங்க. நல்லா சொல்லு. நஞ்சைனா நஞ்சை, டேய், புஞ்சைனா புஞ்சை. சரி, நஞ்சைனா நஞ்சதே புஞ்சைனா புஞ்சதே. ஆமா. நஞ்சையில என்ன விளையும் புஞ்சையில என்ன விளையும்? அதைத்தான் தெளிவாக்கி சொல்ற கேளுங்க. நஞ்சையில நஞ்சை விளையும், புஞ்சையில புஞ்சை விளையும். நான் பூஞ்சா விளையா சொன்னேன். அதான்டா நானும் கேட்கிறேன். நஞ்ச நிலம்னா என்னையா? நஞ்சை நிலம்னா நஞ்சை நிலங்க, புஞ்சை நிலம் புஞ்சை நிலமுங்க. சரி, நஞ்சையில என்ன விளையும் புஞ்சையில என்ன விளையும்? நஞ்சையில நஞ்சை விளையும். சாமி சாமி தான். அடுத்த நாள் நாடத்துக்கு வேற நேரமாயிருச்சு. சொல்லுங்க, எல்லா விஷயத்தையும் சொல்லுங்க. அப்ப தேவையில்லாம பேசக்கூடாது. பேச மாட்டேன். உங்க பேரை சொல்லுங்க. என் பேரு என் பேரு சொல்றா. என் பேரு எங்க அம்மா அப்பா வச்ச பேரு. சரி, உங்க அம்மா அப்பா வச்ச பேர் என்ன பேரு? என்னை கூப்பிடுற பேரு. கூப்பிடுற பேர் என்ன பேரு? எங்க அம்மா அப்பா வச்ச பேரு. வச்ச பேர். வச்ச பேரு. அதே உன்னை கூப்பிடுவாங்கல்ல, அந்த பேர் என்ன பேரு? அதான் கூப்பிடுவாங்களே வச்ச பேரு. அந்த வச்ச பேர் தான் என்ன பேரு? அதை வச்ச பேர் தான் கூப்பிடுற பேரு. இப்ப நீ பிள்ளையா பிறந்து பிள்ளைய கை குழந்தையா இருக்கும் பொழுது உன்னுடைய குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அண்ணன் தம்பி சொந்த பந்த மாமே மச்சனை எல்லாரையும் கூட்டிட்டு போய் உங்க மாமாவுடைய மடியில உட்கார வச்சு உனக்கு முடி எடுத்து முடிக்காணிக்க செலுத்தி உன் மாமே மச்சனை எல்லாரும் சேர்ந்து உன் வாயில வச்சாங்கல்ல. சேன தண்ணியை தொட்டு உன் வாயில வச்சிருப்பாங்கல்ல. சேன தண்ணியா? ஆமையா? சேன தண்ணி இல்லையே. தொட்டு வச்சிருக்காங்க, அதனாலதான் நல்லா பேசுற நீ. சக்கரை தண்ணி. அதத்தாயா சேன தண்ணி. ஏதோ சேன தண்ணி. அந்த சேன தண்ணி எல்லாம் தொட்டு வச்சு உனக்கு பேர் வச்சிருப்பாங்கல்ல. ஆமா. அந்த பேரை சொல்லு. அந்த பேரு சேன தண்ணி தொட்டு வச்சாங்களே, வச்சாங்கல்ல, அந்த பேர் வச்சாங்களே. ஆமா. அது என்ன பேரு தெரியுமா? என்ன பேரு? எங்க அம்மா அப்பா வச்ச பேரு. ஏய், தாய் மாமா காதுல சொன்னார்ல, ஆமா, அந்த பேரு. அந்த பேரு தான் என்ன பேரு? அதுதான் கூப்பிடுற பேரு. நஞ்சைனா என்ன புஞ்சைனா என்ன? சாமி சாமி. என் பேரு வீரதேவன். இருக்கட்டும். உங்க அப்பா பேரு? எங்க அப்பா பேரு நம்பிராஜன். நம்பி. ஆமா. உங்க அம்மா பேரு? நங்கை மோகினி. நங்கை மோகினி. ஆமா. எங்க அப்பா யாரு தெரியுமா? யாரு? எங்க அப்பா பிரம்மதேவன். பிரம்மா. அட பிரம்மா பெத்த மயிலா. அட பிரம்மாண்டேனா வாயை உடைச்சு புடுவேன். உங்க அப்பா வர்றப்ப தண்ணி போட்டு படுத்திருந்தாரு, எழுப்பிட்டு வந்தியா? யாரடா சொல்ற? உங்க அப்பா தான் பிரம்மா. எதை வச்சு சொல்ற? வர்றப்ப பாக்கல. யார சொல்ற நீ? முத இந்த கம்பங்கூழ் கடை போட்டுக்கார அவரு தானே? கரூர் கலெக்டர் ஆபீஸ்ல சங்கத்துக்கு முன்னாடி கம்பங்கூழ் கடை போட்டுருக்காரு. நீ வேற யாரோ சொல்ற. எங்க அப்பா பிரம்மதேவன். பிரம்மதேவன். நான்முகன். சதுர்முகன்யா. படைப்பு தொழில் அதிபதி. சரி. படைப்பு. சரி. ஈயர் முதல் 84 லட்சம் ஜீவராசிகள் இந்த உலகத்திற்கு படைப்பது என் தந்தை பிரம்மா. யாரோ உங்க அப்பா தான். எங்க அப்பா தான் படைக்கிறாரு. மண்ண படைச்சது எங்க அப்பா. விண்ண படைச்சது எங்க அப்பா. கவனமா பேசுங்க. சொல்லியா நீ கேளு, என்ன கேட்க போற பேசியா? மண்ண படைச்சது எங்க அப்பா. விண்ண படைச்சது எங்க அப்பா. மக்களை படைச்சது எங்க அப்பா. ஊரை படைச்சது எங்க அப்பா. இந்த மக்களை படைச்சது எங்க அப்பா. நாடா பாகல படைச்சது எங்க அப்பா. மைசூர்கார படைச்சது எங்க அப்பா. அந்த குண்டா இருக்கிறவர் அவரை படைச்சது எங்க அப்பா. அப்ப என்னைய படைச்சது எங்க அப்பா. எங்க அப்பா என்ன மசுரு புடுங்க போனே. உங்க அப்பாண்ட போய் கேட்டு வா. உங்க அப்பா என்னைய படைச்சது, எப்ப எங்க அப்பா எங்க போனியா? அதையா உங்க அப்பாண்ட போய் கேளு.
எங்கேயா போனேன்? எங்க அப்பாட்ட கேட்டேன். என்ன சொன்னாரு? அவர் செய்யவே வேண்டும், சரியா செஞ்சேன்னு தான் சொன்னாரு. என்ன செஞ்சாரு? நல்லா சூடமெல்லாம் பத்தி வச்சு சாமி கும்பிட்டு தான் செஞ்சாராமா.